அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப தூதர்களை தூதுச் செய்தியோடு மட்டுமல்லாமல் அற்புதங்களையும் வழங்கியே அனுப்பினான். தனது இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் திருக்குர்ஆன் ஆகும். அதில் எல்லா காலகட்டத்திற்கும் ஏற்ற சட்டதிட்டங்களும் வாழ்வியல் முறை மற்றும் பல அற்புதங்களும் நிறைந்து உள்ளது. நவீன அறிவியல் கண்டுபிடிப்பின் உதவியோடு 100% நிரூபிக்கப்பட்ட அற்புதத்தில் ஒன்றைத்தான் நாம் இங்கு காணப்போகிறோம். ஸ்கின், தோல். மனித உறுப்புகளிலேயே மிகப்பெரிய உறுப்பு எது தெரியுமா? அது நம்மளோட தோல் தான். தோல் நம் உள் உறுப்புகளையும் எலும்புகளையும் போர்த்தி நமக்கு அழகை தருகிறது. தோல் இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தோல் இல்லாத உடம்போட கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நின்னோன்னு வச்சுக்கோங்க, பயந்து நம்ம ஓடியே போயிடுவோம். நமது தோல் 3 அடுக்குகளை கொண்டது. எபிடெர்மிஸ், மேல் தோல், டெர்மிஸ், நடுத்தோல், சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ, கடைசியாக இருக்கும் தோல். இதுதான் எபிடெர்மிஸ், மேல் தோல். இது கவசமாக செயல்பட்டு நம் உடலை கிருமிகளிடமிருந்து பாதுகாக்கிறது. சருமத்திற்கு மெலனின் மூலம் நிறத்தை தருகிறது. உடல் வெப்பத்தை சீராக்குகிறது. புதிய செல்கள் இங்கே தான் உருவாகி பழைய செல்கள் உதிர்க்கப்படுகிறது. 2வது அடுக்கு, அதாவது நடுத்தோல், இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள். இதை தான் டெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இரத்த நாளங்கள், நரம்பு முனைகள், இதை தான் நாசிசெப்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாசிசெப்டாஸ். வியர்வை சுரப்பிகள், எண்ணெய் சுரப்பிகள், கொலாஜன் மற்றும் எலாஸ்டின் எனப்படும் புரதங்கள், ஒரு வகையான புரதம். வியர்வை சுரப்பிகள் உடலை குளிர்வித்து வியர்வை மூலம் கழிவுகளை வெளியேற்றுகிறது. எண்ணெய் சுரப்பிகள் நம் உடலுக்கு தேவையான இயற்கையான ஈரப்பதத்தை தந்து நமது சருமத்தை மென்மையாக வைக்கிறது. நிறைய காசு கொடுத்து நம்ம மாய்ஸ்சரைசர் க்ரீம்லாம் எல்லோரும் வாங்குவோம். ஆனால் இறைவன் இயற்கையாகவே நம்ம உடம்புக்குள்ள மாய்ஸ்சரைசர், இந்த சிபேஷியஸ் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, சிபேஷியஸ் கிளாண்டு மூலமாக இயற்கையான மாய்ஸ்சரைசர் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது, நம்ம தோல்லையே இருக்குது. கொலாஜன், எலாஸ்டின் இது இருக்கிறதால தான் நம்ம உடம்புக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ், ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்குது. இல்லைன்னு வயசாக இந்த கொலாஜனும் எலாஸ்டினும் உடைக்கப்படும். அப்போ தான் நம்மளுடைய தோல் சுருக்கமாகுது, தளர்ந்து இப்படி தொங்க தொடங்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கொலாஜனும் எலாஸ்டினும் வயதாக கம்மியாகிறதால தான். நரம்பு முனைகள், இந்த நாசிசெப்டாஸ் தொடு உணர்வை ஏற்படுத்துகிறது. சூடு மற்றும் குளிர் போன்ற உணர்வுகளை தருகிறது. முக்கியமாக வலியை பற்றிய சமிக்ஞையை மூளைக்கு இந்த நரம்பு முனைகள், இந்த நாசிசெப்டாஸ் தான் அனுப்புகிறது. 3வது அடுக்கு சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ, இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள். இந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல, இதுதான் கொழுப்பு. இது ஃபுல்லாக கொழுப்பாக தான் இருக்கும். இந்த கொழுப்பு தான் நம் உடலுக்கு தேவையான கதகதப்பை தருகிறது. 80% எலும்பு முறிவிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இது ஒரு குஷன் மாதிரி செயல்படுது. மனிதனின் தோல் அழகை தருவதோடு பாதுகாப்பையும் தருகிறது. அதை பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்று பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அன்-நிசா, அத்தியாயம் 4, வசனம் 56. இன்ன நிச்சயமாக, வெரிலி, அல்லதீன எவர்கள், தோஸ்ஹூ கெஃபரு நிராகரித்தார்களோ, வாவலிஃபில் இருக்கிறதால இது ப்ளூரல். disbelieved பி ஆயாத்தினா, இல் பீனா இல், ஆயாத்தி அத்தாட்சிகள், அத்தாட்சி ப்ளஸில் அத்தாட்சிகளில் சேர்த்து சொல்லும்போது
அத்தாட்சிகளில். அத்தாட்சிகள் ப்ளஸ் இல் அத்தாட்சிகளில். பீனா இல், ஆயாத்தினா அத்தாட்சிகள் ப்ளூரல். நா நம்முடைய. பி இன் ஆயாத் சயின்ஸ். நா அவர் இன் அவர் சயின்ஸ். சௌஃப விரைவில். சூன். நுஸ்லீஹி நூ நாம் புகுத்துவோம். ஹிம் அவர்களை. நூ we will cause to enter him them. We will cause to enter them. நாரன் நரக நெருப்பில். in a hellfire. குள்ளமா போதெல்லாம். போதெல்லாம் சொல்லலாம், ஒவ்வொரு முறையும் சொல்லலாம். எவ்ரி டைம். நுதிஜத் கருகும். குள்ளமா நுதிஜத் கருகும் போதெல்லாம். ஆர் ரோஸ்டட். ஜுலூதுஹும் தோள்கள். ஹும் அவர்களின். ஜுலூது ஸ்கின்ஸ். ஹும் தேர் ஸ்கின்ஸ். பத்தல் நாகும் பத்தல் மாற்றுவோம். நா நாம் ஹும் அவர்களுக்கு. will change. நா we whom their. we will change their. ஜுலூதன் தோள்களை. ஸ்கின்ஸ். கைர அல்லாத. ஹா அது அல்லாத. கைர other than. ஹா that. லீ எதூக்கு. லீனா காகன்னு சொல்லணும். தூக்குனா சுவைப்பது. சுவைப்பதற்கு. சுவைப்பதற்கு. இப்போ சுவைப்பதற்கு ப்ளஸ் காக சுவைப்பதற்காக. வாவலிஃப்ல முடிகிறதால ப்ளூரல் அவர்கள். தேர்ட் பர்சன் ப்ளூரல். so that may taste. தூக்கு may taste. they so that they may taste. அதாப் வேதனை. the அதாப் punishment or pain or punishment or torment இல்லைனா torment. everything is right. இன்ன நிச்சயமாக. வெரிலி. அல்லாஹ் கேன இருக்கின்றான். இஸ் அசீஸ் மிகைத்தவனாகவும். ஆல்மைட்டி ஹக்கீம் ஞானமிக்கவனாகவும். ஆல் வைஸ். ஒரு வெட்டுக்காயத்தை விட ஒரு சின்ன தீக்காயம் அதிக வேதனை மற்றும் வலியை தரும். இந்த வசனத்தில் அல்லாஹ் நிராகரிப்பாளர்களுக்கு தண்டனையாக அவர்களின் தோலை கருகச் செய்வேன் என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல் வேதனையை அவர்கள் தொடர்ந்து உணர வேண்டும் என்பதற்காக
புதிய தோல் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும் என்று கூறுகிறான். வேதனை தொடர வேண்டும் என்றால் தோலுக்கு அடுத்தபடியாக உள்ள உள்ளுறுப்புகளை கருகச் செய்வேன் என்று கூறியிருக்கலாம். அதற்கும் அடுத்தபடியாக உள்ள எலும்பை பொசுக்கி சாம்பலாக்கி இருப்பேன் என்று கூறியிருக்கலாம். ஆனா அல்லாஹ் தோலை மட்டும் கார்னர் பண்றான். வேதனையை அவர்கள் தொடர்ந்து உணர அடுத்தடுத்து தோலை மற்றும் மாற்றிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்றான். என்னைக்காச்சும் நம்ம இதை பத்தி யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஓகே, நவீன அறிவியல் மருத்துவ கண்டுபிடிப்பின் அடிப்படையில் இதில் உள்ள அறிவியல் உண்மை என்னன்றதை நம்ம பார்க்கலாம். மருத்துவர்கள் தோலில் ஏற்படும் தீக்காயத்தை 3 வகைகளாக பிரிக்கின்றனர். முதல் நிலை தீக்காயம், 2ஆம் நிலை தீக்காயம், 3ஆம் நிலை தீக்காயம். முதல் நிலை தீக்காயம் என்பது தோலின் மேலடுக்கை, அதாவது இந்த எபிடமிஸ், இந்த ஒயிட்டாக இருக்கு இல்லையா, மட்டும் பாதிக்கும் ஒரு லேசான காயமாகும். தோல் சிவந்து வறண்டு காணப்படும். லேசான வலி மற்றும் எரிச்சல் உணரப்படும். 2ஆம் நிலை தீக்காயம் தோலின் எபிடமிஸ் எனப்படும் முதல் அடுக்கையும் டெர்மிஸ் எனப்படும் 2வது அடுக்கையும் சேதப்படுத்துகிறது. இங்கு இருக்கும் நரம்பு முனைகள், நர்வ் எண்டிங்ஸ், இதை தான் நாசிசெப்டான்னு சொல்லுவாங்க, வலி மற்றும் வேதனை பற்றிய சமிக்ஞையை மூளைக்கு அனுப்புகிறது. சூடு பட்டதுமே இந்த நரம்பு முனைகள் எரிச்சலாகி அதிகமாக செயல்படுது. அதாவது ரொம்ப ஆக்டிவாக ஆயிடுது. வேகமாக மூளைக்கு வலி பற்றி சிக்னலை அடுத்தடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கு. இதனால தான் இந்த 2ஆம் நிலை தீக்காயம் அதிக வலி மற்றும் வேதனையை நமக்கு தருகிறது. 3ஆம் நிலை தீக்காயத்தில் தோலின் முதல் அடுக்கு இல்லவே இல்லை. 2ஆம் அடுக்கான டெர்மிஸில் இருக்கிற இரத்த நாளங்கள், வேர்வை சுரப்பிகள், எண்ணெய் சுரப்பிகள், கொலாஜன், எலாஸ்டின், முக்கியமாக மூளைக்கு வலியை பற்றிய சமிக்ஞை அனுப்பும் நரம்பு முனைகள் எல்லாமே கருகி போயிடுச்சு. கடைசியாக இருக்கக்கூடிய சப்கியூட்டானியஸ் டிஷ்யூ, இந்த கொழுப்பு பகுதி வரைக்கும் ஒன்றுமே இல்லை, எல்லாமே கருகி போயிருக்கு. 1400 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த எழுத படிக்க தெரியாத முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலியை உணர்த்தும் நாசிசெப்டாஸ் எனப்படும் நரம்பு முனைகள் முற்றிலும் கருகி விடுவதால் மூளைக்கு வலியை பற்றிய சமிக்ஞை அனுப்புவது நின்று விடுகிறது. அதனால் திரும்பவும் வலியை உணர்த்த புது தோலை போர்த்த வேண்டும் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? படைத்த இறைவனாகிய அல்லாஹுவை தவிர இவ்வளவு துல்லியமாக யாராலுமே சொல்ல முடியாது. இது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட வேதம் என்பதும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் இறுதி தூதர் என்பதும் இது சத்தியமான உண்மையான மார்க்கம் என்பதும் தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது. நிராகரிப்பாளர்களுக்கு தண்டனையாக தோலை கருகச் செய்து மீண்டும் வலியை உணர புதிய தோலை மாற்றிக்கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். எதை நிராகரிப்பதால் இந்த தண்டனை? அவனுடைய வேதத்தையும் வேதத்தில் உள்ள அறிவுரை, சட்டத்திட்டம், வாழ்க்கை முறை அனைத்தையும் நிராகரிப்பவர்களுக்கு தான் இந்த தண்டனை என்று அல்லாஹ் கூறுகிறான். விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று கூறுகிறான். ஆனால் சின்ன பிள்ளைங்களை கூட விட்டு வைக்காம கற்பழிச்சு சித்திரவதைப்படுத்துறாங்க. மது, சூது தடை செய்யப்பட்டதுன்னு சொல்றான். நல்லா குடிச்சிட்டு குடும்பத்தையே சீரழிவில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. இப்படி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஏமாற்றுவது என்று வீடும் நாடும் நச்சுத்தன்மையாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் இறந்த பின்பு இறைவனோட கோர்ட்டில் இத்தகைய தண்டனை காத்து கொண்டே இருக்கிறது என்று நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றான் அல்லாஹ். பாவங்களையும் அவனுக்கு இணை கற்பிப்பதையும் விட்டு வெளியேற அவன் நமக்கு அவகாசம் கொடுத்து கொண்டே இருக்கிறான். காரணம், அவன் இரக்கமுடையவன், மிகவும் கருணையுடையவன்.